ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து கைது செய்யப்படுறாங்க. நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய யூடியூபர் தான் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் சில பேக்ரவுண்ட செய்யப்படுதோ அப்படிங்கறது நம்மளுக்கு தோணுது. இப்படி கைது செய்யப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட அந்த பவுண்டரியை தாண்டி நடந்துக்கிறாங்களா, இல்ல யூடியூபர்ஸ் வந்து நம்மளை பத்தி பேசிடக்கூடாதுன்னு சில அரசியல்வாதிகள் யூடியூபர்ஸை டார்கெட் பண்ணி தூக்குறாங்களா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். முக்கியமா டிடிஎஃப் வாசன், அடுத்து ரசிகனின் ரசிகன் மணி, விஜய் சித்து, இர்ஃபான் வியூ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீரா டாக்ஸ் XX அப்படின்னு போட்டு ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ எடுத்து தற்கொலை முயற்சிக்கு தூண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல்ல உள்ள ஆளுகளை வந்து கைது பண்ணி உள்ளுக்கு வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த 2K கிட்ஸோட நாயகன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டு பிணையில வந்து விட்டுட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா 2-3 டைம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து டிடிஎஃப் வாசனை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இவர் வந்து ஓவரா பண்றாரு, பசங்களாம் கெடுக்கிறாரு அப்படின்ட்டு வந்து நம்மளே வந்து டிடிஎஃப் வாசன் வந்து கழுவி ஊத்திருக்கோம். ஆனா இந்த டைம் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். ஏன் அப்படின்னம்னா அவர் செஞ்ச தப்புக்கு 10 வருஷம் அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பைக் ரைடே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மேல கேஸ் போட்டு அவரோட யூடியூப் சேனல் முடக்கிற அளவுக்கு போனாங்க. அவன் பைக்காலேயே அதே இடத்துல இடிச்சு அவனை கல்யாணம் பண்ண விடாம பண்ணணும். ஆனா இந்த டைம் அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் ஒரு போக்குல போவோம் அப்படின்ட்டு அவர் பாட்டு தான் வேலையை பார்த்துக்கு இருந்தாரு. கடவுள் நிறைய துன்பத்தை போன வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷம் நிறைய இன்பத்தை கொடுத்து. சரி பைக் பிடிங்கிட்டீங்க, நான் கார்ல போறேன் அப்படின்ட்டு கார்ல போகையில ஒருத்த கையில வந்து போனை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில டிரைவ் பண்ணிருக்காருங்க. இதை ஒரு கிளிப்பா எடுத்து அவர் வீடியோ போட்டாரு. அதை பார்த்து வந்து எப்படா அந்த டிடிஎஃப் வாசன் தப்புனா அவனை தூக்கி உள்ளுக்கு போடுவோம் அப்படின்ட்டு காத்திருந்தாங்களா என்னன்னு தெரியல. கரெக்டா கப்புன்னு பிடிச்சு டப்புன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. டிடிஎஃப் வாசன் பண்ண தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான். ஆனா அவர் கைது பண்ற அளவுக்கு, அதாவது குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்களே அந்த அளவுக்கு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு டிரைவிங் பண்ணாலே தெரியும், அந்த கார்லேயே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், கால் வந்துன்னா கனெக்ட் பண்ணி பேசுறாப்ல இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஹெட்செட்டை போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒவ்வொரு காரையும் திறந்து பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள முக்காவாசி பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தாங்க போடணும். இப்ப சோசியல் மீடியால என்ன போடுறாங்க, டிடிஎஃப் வாசன் மட்டும் தான் அப்படி பேசிட்டு யூடியூப்ல போட்டுருக்காரா, நம்ம விஜய் சித்து அவரும் போன் பேசிட்டு தானே போறாரு, அவரையும் பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாங்க. கம்பாரிசனுக்காக இதை வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகுதா, இல்லைன்னா விஜய் சித்து இந்த குறைஞ்ச காலகட்டத்தில் வந்து யூடியூப்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு வராரு, அவரையும் முடக்கிறதுக்காக வந்து சில விஷ கிருமிகள் செய்யற வந்து வேலையா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் வந்து யூடியூபர்ஸ் நம்மளும் கொஞ்சம் கண்ணிய தன்மையோட இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க வந்து வீலாக் எடுத்து ஃபாலோ பண்ண பாருங்க. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா பிரச்சனை இப்படிதாங்க முடியும். லாஸ்ட் வீடியோல ரசிகர்களின் ரசிகன் மணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். அதனால அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து பயங்கரமா பொங்கி எழுந்தாங்க. அவங்க முன்னேற பார்த்து உனக்கு பொறாமை அப்படின்னு கூட நம்மளை திட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல அடுத்தவங்க பர்சனல் வாழ்க்கையை எடுத்து நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி குட்டி குஞ்சான்ஸ்லாம் சொல்றதுல ஒண்ணு தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னமோ அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் எட்டி பார்த்து வந்து அந்த இடத்த வீடியோ போடல. அவரு யூடியூப்ல பதிவேற்றத்தை பத்தி தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணோம்னா மக்கள் வந்து இப்படிதான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அதை நம்ம சொல்றோமே தவிர வந்து எவனோ உங்க பக்கத்து வீட்டு குடும்பத்தை போய் நான் வந்து வாண்டடா போய் வீடியோ எடுத்த மாதிரில நீங்க பேசுறீங்க. என்ன செய்யறது, இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரசிகர்களின் ரசிகன் மணியே வந்து தன்னோட சேனல்ல வந்து இதுக்கப்புறம் நான் வீடியோவே போட மாட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ, நான் கைது செய்யப்பட போறேன், நான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட வந்து ஒரு போட்டோ எடுத்திருந்தேன், அதனால அவங்களுக்கு எதிரான உள்ள கட்சிகள்லாம் வந்து ஒரு ஐடி விங்கே வந்து என்னை வந்து பிளான் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. சத்தியமா ஐடி விங் அளவுக்கு நான் ஒத்தே இல்லை. ஏன்னா எப்படியுமே நான் அரெஸ்ட் ஆக போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யூடியூபர்ஸ்னாலே வந்து என்னன்னா பப்ளிசிட்டி தான். 4 பேர் பார்க்கணும், நம்மள 4 பேர் பேசினா தான் அடுத்தடுத்து அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதுதான்.
நெகட்டிவா பண்ணுங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் தான் இருக்கு. ஏன்னா யூடியூப்ங்கிறது வந்து ஒருத்தர் தனி மனிதர்கள் வந்து கிரியேட்டிவிட்டியை கொடுத்து இன்னொரு தனி மனிதன் வந்து அதை பார்த்து என்டர்டைன்மெண்ட்டை பார்த்து ரசிக்கிறது தான் வந்து இந்த யூடியூபோட களமே இருக்கு. அதுக்காக அதை வந்து தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, நான் வேற யாரையும் சொல்லுங்க, இந்த வீரா டாக்ஸ் XX இருக்காங்களா அவங்க வெளியில போறவங்கலாம் வேணுக்கே காசு கொடுத்தே வந்து இப்படி வந்து தப்பான வார்த்தைகளையும் அது இந்த காஜி சம்பந்தமான வார்த்தைகளை பேசி ஈஸியா வந்து பாப்புலர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இடுப்பு தெரியறது தப்பா? நீங்க கொடுத்து உட்காரும்போது ஜட்டி தெரியுது. ஜட்டி அது வந்து ஸ்டைல் எனக்கு நீ பார்க்காதீங்க. அவ இது எங்களுக்கும் இது ஸ்டைல், நீங்க பார்க்காதீங்க. நார மூதேவி உங்க அறிவு ஒரு பொண்ணு வந்து எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு வந்து அந்த விஷயம் போயிடுச்சு. இந்த மாதிரி யூடியூபர்ஸை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களை இருக்கவே விடக்கூடாது அப்படிங்கறதாங்க நம்மளுக்கு தோணுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்போ என்னாச்சு அப்படின்னா அரசியல்வாதி விசஸ் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க. நம்மளுக்கு தெரியும் சுதாகர் கோபி அவங்களுக்கே வந்து பல மிரட்டல்கள் வந்திருக்கு. அவங்களே வந்து எதுக்குடா இவங்கிட்ட வம்பு, நம்ம இவங்க ஒரு வேலை வந்து பவர் கையில இருந்துச்சுன்னா நம்மளை தூக்கி உள்ளுக்கு வச்சிருவாங்க அப்படின்ட்டு மறைமுக சில ப்ரெஷரும் வரும் சார். அது வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் போய் ஆகணும்னு ஒரு கட்டம் வந்தது சார். இந்த வீடியோ இப்போ போட்டிருந்தா அரெஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு போட்டுட்டு இருக்கா. எல்லா அரசியல்வாதிகிட்டையும் வம்பு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க மெட்ராஸ் சென்ட்ரல்ல கலைக்காத அரசியல்வாதிகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மிரட்டப்பட்டதுனால அந்த கிரியேட்டிவிட்டியை விட்டுட்டு அவங்க வேற களத்துக்கு போயிட்டாங்க. சரி மக்களோட ஃபன்னா போவோம் அப்படின்ட்டு. இப்ப டிடிஎஃப் வாசன் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, நாம் தமிழருக்கு ஒரு வந்து வாய்ப்பு கொடுப்போம், புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது சில இடத்துல வந்து அண்ணாமலையை பத்தி பேசியிருக்காரு, சில இடத்துல வந்து எடப்பாடியை பத்தி பேசியிருக்காரு. இதனால இவங்களுக்கு எதிரில் உள்ள கட்சிகள் வந்து டிடிஎஃப் வாய்ஸ் வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து இந்த வேலையை பண்றாங்களோ அப்படின்ட்டு ஒரு தரப்பு மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? வருஷமா எல்லாருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. ஒவ்வொரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் என்ன வரும்? இன்னும் வந்தா ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். ஒரு மாற்றம் வேணும்ல. அதே மாதிரி தான் வந்து இர்ஃபான் வியூ அவரும் வந்து தப்பு பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல வந்து அவர் வந்து நான் டிரைவிங் பண்ணல, மச்சான் தான் டிரைவிங் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சதப்பி வந்து பெரிய அரசியல்வாதியை பழக்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. இப்ப தனக்கு பிறக்க போற குழந்தையோட ஜெண்டரை வெளியிட்டது வந்து மிகப்பெரிய தப்பு. இதே ஒரு சாமானிய மனுஷன் செஞ்சிருந்தா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஜெயில இருந்து வெளியவே வந்திருக்க முடியாது. ஆனா இர்ஃபான் வந்து சாரிங்க இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே அவர் சேனல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் நான் எந்த பிரச்சனைனாலும் எனக்கு காப்பாத்திருவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டு சரிங்களா, நான் ஏதாவது போலீஸ் கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யூடியூப் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து இப்ப அரசியல் பிரமுகரோட தலையீடு வந்து இருக்கோ. ஏன்னா ஈஸியா வந்து இந்த ஜனநாயகத்துல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா வெளியில அரசியல்வாதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணா ஈஸியா ஜெயில தூக்கி போட்டுறாங்களோ, அதுக்கு வந்து இந்த காவல்துறையை ஏவல் துறையை மாத்திக்கிறாங்களோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த ஜனநாயக நாட்டில் இனிமேல் எதுவுமே வாய் திறக்க முடியல. இன்னொரு காலத்துல வந்து இறங்கி நின்று சண்டை போட்டா தான் அது நடக்கும். ஆனா இப்ப சோசியல் மீடியா வந்ததுல சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட அந்த சோசியல் இஷ்யூ பேசினாலே ஓரளவுக்கு நமக்கு அது பலன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்ப அதை முடக்கிறதுக்கும் அதிகாரமிக்க உள்ள சில பேர் வந்து அதை வந்து பயன்படுத்தி நம்மளை வந்து முடக்க பாக்குறாங்களோ அப்படிங்கிறது தாங்க தோணுது. அதே மாதிரி யூடியூபர்ஸும் கண்ணியத்தன்மையோட நம்ம நடந்துக்கணும். முக்கியமா இந்த வீரா டாக்ஸ் XX மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வியூஸ்க்காக கண்ட மாதிரி பேசாதீங்க. ஒரு காலத்துல வந்து வியூஸ்க்காக இந்த ஜிபி முத்து, காத்து கருப்பு கலை இவங்க எல்லாம் வந்து என்ன பேசினாலும் வந்து வைரல் பிச்சுக்கிட்டு போகும். இதே வந்து எஜுகேஷன் சம்பந்தமாவோ இல்ல சயின்ஸ் சம்பந்தமாவோ ஏதோ போட்டோம்னா அந்த வியூஸே போகாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, டேலண்ட் இருக்கவங்க ஓ சிம்பிளா இதை பேசினா வந்து வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போவுமே வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுறதும் நெகட்டிவா பேசுறதும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே யூடியூப்களே காப்பி ரைட்ஸ், காப்பி கிளைம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இப்படின்ட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து இதை தவிர வேற ஏதாவது பேசணும் அப்படின்னம்னா காவல்துறையும் வந்தது. இப்படி இருக்கையில யூடியூபர்ஸ் கிரியேட்டிவிட்டி இவங்க பண்றவங்களோட நிலைமையை பார்த்தா பரிதாபமா தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா புதுசா வர யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த யூடியூபர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்ணியம் தன்மையோடு நடந்துக்கோங்க. அப்பதான் நம்மளோட உரிமையை கேட்டு ஃபைட் பண்ண முடியும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.